கர்த்தருடைய வல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் இந்த நாளிலும் அவருடைய திருவார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட எப்போதும் இடைப்பட்டு நம்மை அவர் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. மேய்ப்பர் என்னை அபிஷேகித்தார். அல்லேலூயா. மேய்ப்பர் என்னை அபிஷேகித்தார். என்னுடைய பரலோக மேய்ப்பர் என் கர்த்தர் என்னை இந்த நாளிலே அபிஷேகித்தார் என்று சொல்லி நம்புகிறவர்கள், கர்த்தருடைய தொடுதல் எனக்கு இருக்கிறது என்பதை நம்புகிறவர்கள், தேவன் என்னை நடத்துகிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள், தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே என்னை சந்திக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாகவே அந்த அபிஷேகத்திலே அவர்கள் என்றென்றும் வழி நடத்தப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அந்த மேய்ப்பர் இந்த நாளிலே நம்மை அபிஷேகிக்கிறார். ஆமென், ஆமென். பாருங்க, மேய்ப்பனுக்கு ஆடுகள் தேவை கிடையாது, ஆனால் ஆடுகளுக்கு மேய்ப்பன் தேவை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் பெருசா தேவை கிடையாது, ஆனால் அவருடைய உள்ளமோ நம்மேல் அதிக அன்பாக இருக்கிறது. இன்னொரு காரியத்தை நாம் புரிஞ்சுக்கணும், இந்த நாட்களில் நமக்கு அவர் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு அவர் தேவை. அவருடைய அபிஷேகம் நமக்கு தேவை. அவருடைய வார்த்தை நமக்கு தேவை. இந்த உலகத்தில் எதையோ எல்லாம் எனக்கு இது தேவை என்று சொல்லி யோசித்து அதற்காக நாம் செயல்பட்டு, அதற்காக நாம் பிரயாசப்பட்டு, அதற்காக நாம் ஓடி உழைத்து பல காரியங்களை திட்டம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஒரே ஒரு தேவை உண்டு, அது எனக்கு பிரதானமான தேவையா இருக்கிறது. அந்த தேவை என் கர்த்தர், என் மேய்ப்பர், அவர் என்னை அபிஷேகிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்னை அபிஷேகித்தால் நிச்சயமாகவே அவருடைய சகல காரியங்களாலும் நான் போஷிக்கப்படுவேன். ஆமென், ஆமென். இன்றைக்கும் நமக்கு என்னங்க இந்த பூமியில் தேவைப்படுது? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காரியத்தில் நமக்கு என்ன காரியமோ என்ன தேவையோ அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கி நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆமாவா இல்லைங்களா? சர்ச்சுக்கும் நம்ம ஏன் வரோம்? எனக்கு தேவையான வார்த்தையை ஆண்டவர் கொடுப்பார். என் வேலைக்கு போகிறோம், என் குடும்பத்தை நடத்துவதற்கு, என் வாழ்க்கையை நான் நடத்துவதற்கு எனக்கு தேவை. ஏன் ஸ்கூலுக்கு போகிறோம்? நான் அறிவில் தேர்வதற்கு. இப்படி ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு காரியத்தை இந்த பூமியிலே செய்வதற்கு காரணம் அவனுடைய தேவையை அவன் சந்தித்து கொள்ள. பாருங்க, இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை மிக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்திலே நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கான யாவையும் அவர் நேர்த்தியாக சந்திக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரலோக மேய்ப்பர் நம்மை போஷிக்க வேண்டிய சகல காரியங்களிலும் அவர் போஷிக்க போதுமானவராய், போஷிக்க சர்வ வல்லமை உள்ளவராய், போஷிக்க அவர் ஒருவர் மட்டுமே நமக்கு இந்த நாளில் போதும். ஆமென், ஆமென். எத்தனை பேர் நாம் அதை ஆமென் என்று சொல்லுகிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியில் நாம் ஒரு காரியத்தினாலே போஷிக்கப்படுவதற்கு முன்பதாக, இந்த பூமியிலே நாம் ஒரு காரியத்துக்காக ஏங்கி நிற்கிறதுக்கு முன்பதாக தேவனிடத்திலே நாம் நிற்போம் என்று சொன்னால், தேவனாலே அவருடைய அபிஷேகத்தினாலே நாம் நிரப்பப்படுவோம் என்று சொன்னால், இந்த பூமியின் மற்ற காரியங்கள் எல்லாம் அது நேர்த்தியாக அது இருக்கும், அது சரியாக அது இருக்கும், அது எந்த ஒரு பாவத்திலும் போய் விழாதபடிக்கு தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி பிடிக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 23 சங்கீதத்திலே 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பதாக. பாருங்க, இந்த வார்த்தையை நாம இந்த இடத்துல வாசிக்கிறோம். தாவீதுக்கு எல்லையில்லாத சத்துருக்கள், அளவில்லாத சத்துருக்கள். அவருக்கு எத்தனையோ போராட்டங்கள் இருந்தது. ஆனால் முடிவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு சமயமும் இந்த தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டபடியினால், தேவனாலே போஷிக்கப்படுகிறபடியினால் அவர் அந்த ஒவ்வொரு முடிவிலும் ஜெயம் பெற்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு முடிவிலும் அவர் ஜெயம் பெற்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ஜெயத்தை பெற்றதற்கு முன்பதாக, அவர் போஷிக்கப்பட்டார் என்பதை பார்க்கிறதுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம் சொன்னா, அவருக்கு ஒரு தேவை இருந்தது. அந்த தேவை அபிஷேகம். அந்த அபிஷேகம் கர்த்தரிடத்தில் இருந்தது. கர்த்தரிடத்திலிருந்து அதை அவர் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமியில் எத்தனையோ விஷயங்கள் நமக்கு போராட்டமாக, கலக்கமாக, தயக்கமாக, நெருக்கடிகளாக அது இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். அந்த காரியங்கள் நம்மை என்ன செய்கிறது என்று சொன்னால், தேவன் நமக்கு முன்பதாக வைத்த அபிஷேகத்தை பார்க்க விடாது. தேவன் நமக்கு முன்பதாக ஆயத்தப்படுத்தின போஷாக்கை, போஷிப்பை, பந்தியை பார்க்க விடாது. நமக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க விடாது. இந்த போராட்டங்கள் இதையெல்லாம் பார்க்க விடாதபடிக்கு, இந்த போராட்டம், இந்த சத்துரு நம்முடைய சிந்தையிலே நம்மை போராடி கொண்டிருப்பான். அந்த போராட்டத்தின் நிமித்தமாக தேவன் நமக்கு முன்பதாக வைத்ததை பார்க்க கூடாதபடிக்கு அவன் தடை செய்வான். பாருங்க, ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டு, அந்த விருந்துக்கு நாம் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கஷ்டமான காரியம் நம்ம மனசில் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு சொன்னால், அந்த பந்தியில் போய் நிம்மதியாக உட்காந்து சாப்பிடவே முடியாது. அதை சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது. இன்றைக்கும் எத்தனையோ காரியங்களில் தேவன் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறவைகளை சந்தோஷமாக அனுபவிக்க கூடாதபடிக்கு அதை வருத்தத்தோடு புசிக்கவும், அதில் வேதனையோடு கூட வாழவும், அதில் கஷ்டத்தோடு கூட நடக்கவும் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய சிந்தைக்குள்ளாக தேவன் நமக்கு முன்பதாக வைத்த காரியத்தை பார்க்க கூடாதபடிக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்களை குருடாக்கின பொல்லாத சத்துருவை இன்றைக்கு மேற்கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். எங்க தாவீதை நம்ம பார்க்குறோம், எவ்வளவோ விஷயங்கள் அவருக்கு முன்பதாக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சாரு. அதை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி சத்துருவும் அவனுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தான். ஆனால் அந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னு சொன்னால், தாவீது துக்கத்துடனே தெரியவில்லை. தாவீது அந்த இடத்துல தேவனால் நான் கைவிடப்பட்டேன் என்று சொல்லப்படவில்லை. அந்த இடத்துல தாவீது சந்தோஷத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் அனுபவித்தார். சந்தோஷத்தோட தேவனை அவர் ஆராதித்தார். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு தாவீதினுடைய சங்கீதத்தை எடுக்கும்போது ஆரம்பத்தை பார்ப்பதை விட முடிவை பாருங்கள். அந்த முடிவிலே ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி தேவனை அவர் துதித்து பாடியிருப்பார். ஒவ்வொரு சூழ்நிலையும் எனக்கு இப்படி இருந்தது உண்மைதான், ஒவ்வொரு காரியத்திலும் சத்துரு எனக்கு போராட்டத்தை கொண்டு வந்தது உண்மைதான், ஆனால் முடிவிலோ என் தேவன் எனக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார் என்று சொல்லி தேவனை துதித்து பாடின பக்தன் தாவீது. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை சந்தோஷமாக அனுபவிக்க முடியாதபடிக்கு வேதனையோடு கூட அதில் இருக்கிற ஜனங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை அபிஷேகித்திருக்கிறபடியினால், நான் உன்னை என்னுடைய அபிஷேகத்தினாலே நிரப்பியிருக்கிறபடியினால், எனக்கு உனக்குள்ளே என்னுடைய அபிஷேகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறபடியினால் நீ சந்தோஷத்துடனே அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் கட்டளையிடுகிறார். அதை பார்க்க கூடாதபடிக்கு, அதிலே நீ சந்தோஷமா இருக்கக்கூடாதபடிக்கு, அதிலே நீ சமாதானத்தோடு கூட நிற்கக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற பொல்லாத சத்துருவை நீ பாராதே. அவனை மேற்கொள்ளும்படியான அபிஷேகத்தை உனக்குள்ளே வைத்திருக்கிறேன். அந்த அபிஷேகத்தை நீ காண வேண்டும் என்பதே தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென்.
கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். மேய்ப்பர் என்னை அபிஷேகித்தார். ஒரு நாள் தாவீது இந்த 23ஆம் சங்கீதத்தை எழுதுறதுக்கு முன்னாடி நான் கற்பனை பண்ணுறேன், அங்கே மழை பெஞ்சிச்சோ வெயில் அடிச்சிச்சோ, பகலோ இரவோ, அரண்மனையோ வனாந்திரமோ, கண்ணீரோ சந்தோஷமோ, ஒரு காரியம் அவர் மனதில் தோன்றிச்சு. நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது என் ஆட்டுக்கு சரியான புல் எங்கே இருக்குமோ, நான் வச்சிருக்கிற மொத்த ஆட்டுக்கும் அது எல்லாம் நல்ல ஆரோக்கியம் அடைகிறதுக்கு, அது திருப்தி அடைகிறதுக்கு எங்கே புல் இருக்குது என்பதை நான் அறிஞ்சு அந்த இடத்துக்கு, புல்லுள்ள இடத்துக்கு நான் கொண்டு போனேனே. என்னை ஆண்டவர் அப்படி புல்லுள்ள இடத்துக்கு கொண்டு போகாமலே விட்டுருவார்? நான் என் ஆட்டுக்கு வனாந்திரத்தில் கொண்டு போன போது, மலைகளுக்கு கொண்டு போன போது, அந்த இடத்துல பயப்படாமல் தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு இடத்த நான் பார்க்கலையா? அதிக பொல்லாத மிருகங்கள் நடமாடுகிற இடம் இல்லாமல் சரியான பாதுகாப்பான அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு நான் என் ஆட்டை கொண்டு போகலையா? 1-2 ஆடு இல்லை, ஒரு பெரிய கூட்ட ஆட்டை நான் கொண்டு போகலையா? கொண்டு போக முடிஞ்சிச்சே. அப்படி என் ஆட்டை நான் கொண்டு போனேன் அப்படின்னு சொன்னால் என்னைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு போகாமலையா போயிடுவார்? ஆமென், அல்லேலூயா. அதே போல் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அப்படின்ற வார்த்தையை பார்க்குறோம். சில நேரங்களில் ஒரு 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 பாதையை தவறி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பள்ளத்தாக்கு மரணத்தை மாத்திர கொண்டு வர்ற பள்ளத்தாக்காக இருக்கும். அந்த பள்ளத்தாக்குக்குள்ளே தெரியாமல் பாதை தவறி ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னு சொன்னால் மனுஷனுக்கே அது மரணத்தில் தான் போய் முடியும். அப்படிப்பட்ட ஒரு பாதையில் ஆடு போச்சுன்னா அது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, துளி வாய்ப்பும் கிடையாது. அப்போது அங்கே அந்த தாவீது சொல்கிறாரு, என் ஆட்டுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதையில் அது தவறி போகாதபடிக்கு சரியான பாதையிலே அதனுடைய வாழ்க்கையை நான் காப்பாற்றினேனே. என் ஆட்டுடைய மொத்த ஆட்டினுடைய வாழ்க்கையை என்னால் காப்பாற்ற முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் என்னைய தேவன் காப்பாற்றாமலையா போயிடுவார்? இதை நீங்கள் உட்காந்து யோசிங்க, இதை உட்காந்து நீங்கள் யோசிங்க. உங்கள் பிள்ளைகளை உங்கள் வழியை மறைச்சி, உங்கள் காயத்தை மறைச்சி, உங்கள் துக்கத்தை மறைச்சி, உங்களுடைய போராட்டங்களை மறைச்சி நீங்கள் போஷிக்க உங்களால் முடியுதுன்னா, உங்களால் அது ஆகுதுன்னா, உங்களால் அதை ஜெயிக்க முடியுதுன்னா உங்களை படைச்ச ஆண்டவர். இதை கொஞ்சம் யோசிங்க. தாவீது யோசிச்சார். என்னாச்சோ ஏதாச்சோ தெரில, ஆனால் உக்காந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தின் ஆட்டை தப்பான பாதையில் போகாமல் என்னால் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. பாதுகாப்பான ஒரு தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விட வைத்து முடிஞ்சிச்சு. நல்ல ஒரு புல்வெளியை அங்கே மேய வைக்க முடிஞ்சிச்சின்னு சொல்லி தாவீது சொல்கிறாரு, என்னால் இது முடிஞ்சிச்சு, என் தேவனால் இதற்கு மேலேயும் ஆகும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஆமென். அப்படி புல் வெளியிலே, தண்ணீர்கள் அண்டையில், இப்படி சரியான அந்த பாதைகளில் நடத்திட்டு போகும்போது அந்த போகிற வழியில் சில பூச்சிகள், சில ஒட்டுண்ணிகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்டை பற்றி கொள்ளும், அதை பிடிச்சிக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆட்டுக்கு காதுக்குள்ளே போய் அந்த 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 அதனுடைய கஷ்டத்தை அந்த காதில் அது கொடுக்கறதுனால இந்த ஆடு என்ன செய்யுமா, போய் எங்கேயாவது மோதிக்கும். ஏன்னா நமக்கே பாருங்களேன், காதுக்குள்ளே ஏதாவது போச்சுன்னா நம்ம கை சும்மா இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை போய் காதை போட்டு நோண்டும். ஒரு சில சமயத்தில் தாங்க முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுவோம். இப்படிலாம் பெரிய பெரிய காரியம் நமக்கு கஷ்டமாக ஆகுதுன்னா அது அந்த ஆட்டுக்கு காதுக்குள்ளே நோண்டலாம் முடியாது.
ஆனால் அப்படிப்பட்ட விஷயம் நடக்கும் என்பதை மேய்ப்பர்கள் அறிந்தபடினாலே அந்த ஆட்டை என்ன பண்ணுவாங்களாம், 2 காதுக்குள்ளேயும் ஒரு விதமான தைலத்தை ஊற்றுவார்கள். அந்த தைலம் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த எண்ணெய் என்ன செய்யும் அப்படின்னா, அதில் உள்ள எல்லா ஆபத்தான பூச்சிகளை அது வெளியேற்றிடும், அதை கொன்றுடும். அப்போ அந்த இடத்துல அந்த ஆடினுடைய ஜீவன் பாதுகாக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நமக்கு புல்லுள்ள இடம் இருக்குது, நல்ல வேலை இருக்கா, அமர்ந்த தண்ணீர் இருக்குது, நல்ல ஒரு குடும்பம் இருக்குதா, குடும்பம் இருக்குது. நம்ம வாய்க்கொழுப்புனால தான் குடும்பத்தில் பிரச்சனை வருது, அது வேறு விஷயம். நல்ல குடும்பத்தை ஆண்டு கொடுத்துருக்குறாரு, நல்ல புருஷன் தான், நல்ல மனைவி தான், நல்ல பிள்ளைங்க தான். வாய்க்கொழுப்புனால் பிரச்சனை வருது, அதை விடுங்க. அமர்ந்த தண்ணீர் அண்டையில் ஆண்டு நடத்துகிறாரா, ஓகே. அப்புறம் நமக்கு எல்லா இடத்துலையும் தடை இல்லாமல் வேலைக்கு போக முடியுது, ஸ்கூலுக்கு போக முடியுது, படிக்க முடியுது, விரும்புகிறதெல்லாம் நம்ம செஞ்சுக்க முடியலையா, முடியுது. அப்போது எல்லாமே இருக்குது, எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் மனதிற்குள்ளே இந்த சமாதானத்தை அனுபவிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறது. அந்த அபிஷேகம் நம்மை தேவனுடைய திட்டத்தின்படி நடத்தக்கூடாதபடிக்கு நமக்குள்ளாக எழும்புகிற மனப்போராட்டங்கள், அந்த மாம்ச போராட்டங்கள், சத்துருவினால் ஏற்படுத்தப்படுகிற போராட்டங்கள் நம்மை இந்த காரியங்களை எல்லாம் சரியாய் அனுபவிக்க கூடாதபடிக்கு, சமாதானத்தோடு கூட அதை வாழக்கூடாதபடிக்கு, தேவனை பார்க்க கூடாதபடிக்கு, தேவ திட்டத்திலே நிலைக்க கூடாதபடிக்கு அவன் அநேக காரியங்களை செய்யும் போது ஒரு காரியத்தை நாம் மறக்காமல் நினைக்க வேண்டும். இதை எல்லாம் மேற்கொள்ளும்படியாக தான் என் தேவன் என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவைகள் இதோ என்னை மேற்கொள்ளாமல் நான் அந்த பொல்லாதவைகளை மேற்கொள்ளுவேன். ஆமென். கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஆமாங்க, அவர் நம்மை நடத்தினார், நம்முடைய குடும்பத்தை நடத்தினார், நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீங்க சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவர் நடத்தினார். தகுதியில் தாங்க நமக்கு, ஆனால் நம்மளை நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இரத்தம் யார் யாருக்காகவெல்லாம் சிந்தப்பட்டதோ, யார் யாருக்காகவெல்லாம் அவர் சிலுவையை சுமந்து பாடுபட்டாரோ, அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் அவர் நிச்சயமாகவே கடைசி வரைக்கும் கிருபையாய் நடத்தி செல்ல அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல பக்தன் தாவீது உணர்கிற ஒரு காரியம், என் தலையை என் தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. மேய்ப்பர் என்னை அபிஷேகித்தார் என்று சொல்லி இந்த நாளிலே சபை உணர்வடைய வேண்டும். பாருங்க, சத்துருக்களுக்கு முன்பதாக வெட்கத்தோடு இருக்கிற ஜனமே, சத்துருக்களுடைய வார்த்தையினாலே சொந்து போயிருக்கிற ஜனமே, சத்துருக்களுடைய கிரியைகளினாலே தளர்ந்து போயிருக்கிற ஜனமே, சத்துருவினுடைய கிரியைகளாலே குடும்பங்களிலே பாழாய் கிடக்கிற காரியங்கள் நடுவிலே நாம் எத்தனையோ வேதனையை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவன் என்னை அபிஷேகித்திருக்கிறபடியினாலே அதையெல்லாம் மேற்கொள்ளத்தக்கதான பலன் அந்த அபிஷேகத்திலே இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எப்படி ஒரு மனுஷனை அபிஷேகிக்கிறார்னா, எந்த சத்துருவினாலே அவனுக்கு போராட்டமோ, எந்த சத்துருவினாலே அவனுக்கு இழப்போ, எந்த சத்துருவினாலே அவனுக்கு மன கஷ்டமோ, அந்த சத்துருவுக்கு முன்பதாக தான் அவர் அபிஷேகிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளில் தேவன்
என்னை அபிஷேகித்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 காரியத்தை நம்மால் பார்க்க முடியும். சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி, சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினார், சத்துருக்களுக்கு முன்பாக என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களுக்கு பந்தி ஆயத்தமாக்கப்படுகிறது. சத்துருக்களுக்கு முன்பதாக உங்கள் தலையை தேவன் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிக்கணும். நமக்கு தேவன் பந்தியை ஆயத்தப்படுத்தி, நமக்கு தேவன் அங்கே எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, நமக்கு தேவன் அதை நிரம்பி வழிய செய்கிறார் என்று சொன்னார். எந்த இடத்திலெல்லாம் சத்துரு நம்மை தோற்கடிக்க நினைத்தானோ, நாம் தோற்று போகாதபடிக்கு ஒரு அமைப்பை தேவன் அமைத்து, அந்த இடத்திலே அதிலே நாம் இழந்து போகாதபடிக்கு, அதை நம்முடைய கரத்திலிருந்து ஒருவனாலும் பிடுங்கப்படாதபடிக்கு அதை முற்றிலுமாக ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறார். அது கொடுக்கப்பட்டதோடு அல்லாமல் அதிலே வளரும்படியான பலனை தேவன் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த முதல் காரியத்தை நாம பார்த்தோம்னு சொன்னா, என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி. ஆமென். என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி அப்படின்னு சொல்லும்போது, உங்களை நிம்மதியாக உட்கார விடாமல் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். உங்களை நிம்மதியாக வாழ விடக்கூடாதபடிக்கு என்னென்ன காரியங்கள் உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். பார்த்து கொண்டிருக்கிற இதே வேளையில் கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நோக்கி கொண்டிருக்கிறபடியினால், கர்த்தரிடத்திலே உங்கள் நம்பிக்கை இருக்கிறபடியினால், யாரும் பறிக்க முடியாத, பார்த்து கொண்டிருக்கிற சத்துருவினாலே தொட முடியாத, அந்த சத்துருவினாலே எடுக்க முடியாத ஒரு பந்தியை தேவன் அங்கே ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பந்தின்னு சொல்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆகாரம் மாத்திரம் அங்கே கிடையாது. எல்லா விதமான ஆகாரங்களும், அதாவது நான் இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்கிறேன். எதுவெல்லாம் சத்துருவினுடைய கை எனக்கு பாரமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஒவ்வொரு காரியமும் அந்த மேஜையில் இருக்கிறது. அந்த பந்தியில் அந்த ஒவ்வொரு காரியமும், இதிலெல்லாம் என் சரீரத்தின் மேலே, என்னுடைய ஆரோக்கியத்தின் மேலே, என்னுடைய உழைப்பின் மேலே, என்னுடைய பொருளாதாரத்தின் மேலே, என்னுடைய மூத்த மகன் மேலே, என்னுடைய மூத்த மகள் மேலே, என்னுடைய இளைய பிள்ளை மேலே, என்னுடைய இளைய காரியங்கள் மேலே, இப்படி நான் நேசிக்கிற காரியங்கள், எனக்கு விருப்பமான காரியங்கள், என்னுடைய விஷயங்கள், என்னுடைய காரியம் என எதையெல்லாவற்றிலும் சத்துருவினுடைய கை பாரமா இருக்கிறது என்பதை நான் நினைக்கிறோமோ, அந்த ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் ஆயத்தமாக்கி வைத்து அதை நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக, அதிலே நாம் தடையில்லாமல் வாழும்படியாக அந்த சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் அந்த பந்தியை ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். ஆமென். அவன் முன்பதாக அவன் கண் பார்க்கும், ஆனா முன்னாடி தடை பண்ணா இப்போ அதை தடை பண்ண முடியாது. முன்னாடி அந்த சமாதானத்தை எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு அவன் தடை பண்ணா, இப்போ அந்த சமாதானத்துக்கு சேதம் உண்டாக்க ஒரு காரியத்தையும் செய்ய தேவன் விடல. காரணம், அந்த பந்தி தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்ட பந்தி. அந்த பந்திக்கு அழைக்கப்பட்டது கர்த்தருடைய நல்ல ஆவியானவர், அவருடைய கிருபை. அந்த பந்திக்கு உரிய தன்னுடைய தேவ பிள்ளை. அழைக்கப்படாதவர்கள் அந்த பந்தியிலே அமர முடியாது. அவர்கள் அந்த பொல்லாத சத்துருக்கள் அந்த இடத்தில் நின்று பார்ப்பார்களே ஒழிய உங்கள் பந்தியிலே அவர்களுக்கு இடமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் மேஜையிலே இத்தனை காலம் அந்த பொல்லாத சத்துரு இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், அந்த மேஜையிலே இனி அவனுக்கு இடமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் மேஜையிலே உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் இதோ உங்களாலே அழைக்கப்படுகிறவர்களுக்கு மாத்திரம் அதிலே அந்த போஷிப்பு, அந்த சமாதானம், அந்த ஆயத்தப்படுத்துதல் எல்லாவற்றையும் நான் அமைக்கிறேன் என்கிறார் என் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சத்துருவின் முன்னிலையிலே
தேவன் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அந்த பந்தியிலே தேவன் நம்மை அமர பண்ணுகிறார் என்று சொன்னால் ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சத்துரு இருக்கிறான்பதனால தேவன் இல்லைன்னு சொல்லிடவே கூடாது, தேவ கிருபை இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, தேவனுடைய தயவு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, தேவனுடைய வார்த்தை பொய்ன்னு சொல்லிடக்கூடாது. நான் ஏன் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அந்த சத்ருவை பார்க்கும்போது எனக்கு தேவனுடைய வார்த்தையை நான் பார்க்கிறேன் என்று சொல்ல வேண்டும். சத்ருவை பார்க்கும்போது தேவன் எனக்கு கொடுத்த சமாதானம் இருக்கிறதே என்பதை பார்க்க வேண்டும். சத்ருவை பார்க்கும்போது எனக்காக கர்த்தர் பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்ரு இருப்பான், எதிர்ப்பு இருக்கும், போராட்டம் இருக்கும். ஆனால் தேவனுடைய போஷிப்பு அங்கே உண்டாயிருக்கும். ஆண்டவர் போஷிக்கும் போது ஒருவனும் அங்கே கை வைக்க முடியாது, ஒருவனும் அவர் போஷிக்கும் போது தடை பண்ண முடியவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, சத்துருவினுடைய நோக்கம் ஆவிக்குரிய மனுஷனை கெடுக்கிறது தான். சத்துருவினுடைய நோக்கம் மனிதனை கெடுப்பதுன்னு சொல்லப்படலை, ஆவிக்குரியவனை, நீதிமானை, பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவனை, உண்மை உள்ளவனை, மன உண்மை உள்ளவனை அது கெடுக்க பார்க்கும். ஆகையால் தாங்க நீங்கள் பரிசுத்தத்துக்காக வாஞ்சிக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட சில காரியங்கள் சத்ரு நமக்கு முன்பதாக தடை பண்ணுகிறவனாக அவன் இருக்கிறான். நல்லா கவனிக்கணும். எல்லாம் இங்கே பாருங்கள், உங்களுக்கு முன்பதாக உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை கெடுக்கும்படியாய், உங்கள் ஜெபத்தை நிறுத்தும்படியாய், உங்களுக்கு சோர்வை உண்டாக்கவோ, கசப்பை உங்கள் நடுவிலே கொண்டு வரவோ, பயத்தை கொண்டு வரவோ, தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்பதை நினைக்க வைக்கவோ, பாவத்தில் விழச் செய்வதோ, அழைப்பை மறக்க செய்வதோ, உங்களை தனிமைப்படுத்துவதோ உங்களுக்கு முன்பதாக அவன் கொண்டு வரலாம். ஆனால் தேவன் அந்த இடத்துல உங்களுக்காக பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. இன்றைக்கு நான் பிழைத்திருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு வாழ்க்கை இருக்குது ஆண்டவரே, நான் இந்த வாழ்க்கையை சத்துருவின் கையிலிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை, பொல்லாதோர் கூட்டத்தின் முன்பதாக பெற்றுக்கொள்ளவில்லை, என் தேவன் எனக்கு கொடுத்தது. ஆமென், ஆமென். தேவன் போஷிக்கிறார். தேவன் போஷிக்கும் போது அந்த கையை யாராவது பிடித்து நிறுத்தவோ தடுத்து நிறுத்தவோ முடியுமா? முடியாது, முடியாது. நம்முடைய கவனத்தை சிதறடிக்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அங்கே சிதறடிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மேற்கொள்ளும்படியான கரம் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் அந்த கரத்தை மாத்திரம் பற்றி கொள்ளுதலாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பந்தியை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார். நான் உன்னை ஏன் ராஜாவாக்கிட்டேன்டான்னு சொல்லி ராஜான்றதை சொல்லிட்டார், கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஆனால் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா சவுலுடைய எதிர்ப்பை சந்தித்தார். ஈட்டி தாவீதின் மேலே எரியப்பட்டது, மனாந்திரம் வந்தது, குகையில் ஓடி போனார், தனிமை அவரை வாட்டினது. ஆனால் நீங்கள் பாருங்கள், கடைசியில் ஆண்டவர் ஏற்படுத்தின பந்தியில் அவர் உட்கார முடியாமல் போகலை, உட்கார்ந்தார். உட்கார்ந்த பந்தியில் எவனாவது கையை வைக்க பார்த்தான் அப்படின்னு சொன்னால் அவன் செத்து போனான், அவன் மடிந்து போனான். அவன் அந்த இடத்திலே அவன் பெயர் சொல்லப்படாமல் போனது. அந்த இடத்துல தடை பண்ணின உலக மனுஷனோ பொல்லாத சத்துருவோ அவர்கள் எழும்ப ஒட்டாதபடிக்கு தேவனுடைய பந்தி அவ்வளவு வல்லமையான ஆயத்தமாக்கப்பட்ட பந்தியாய் அது இருந்தது. இன்றைக்கும் அந்த சத்துருவுகளுக்கு முன்பதாக தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தின பந்தி வல்லமையான பந்தியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் ஏற்படுத்தின பந்தியை நீங்கள் சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஆமென்.